Hello guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவனோட டாப் ஸ்பீட் செக் பண்ணி பார்க்க போறோம். ஆக்சுவலா 2024 இது 2025 மாடல் வந்து இந்த Black TFT டிஸ்ப்ளே மாடல் வந்துருச்சு. நம்ம 2024லயே எடுத்துட்டோம். 2024 ஓட மாடல் வந்து டாப் ஸ்பீட் எவ்வளவு அச்சீவ் பண்ணுது இதுதான் பார்க்க போறோம். KTM Duke 250 Gen 3 எவ்வளவு டாப் ஸ்பீட் போக போகுது, அதே மாதிரி பவர் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்பீங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆல்ல போட்டு வைங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இது வந்து ஹைவேல தான் டெஸ்ட் பண்ண போறோம். வெறும் நார்மல் ரோட்லாம் இல்லை, ஹைவேல தான் டெஸ்ட் பண்ணணும் எப்பயுமே டாப் ஸ்பீடு. அதனால தான் ஒரு நிமிஷம் வண்டியோட லுக்கை காட்டுறேங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே சன்செட் ஆக போகுது, அதனால இந்த வியூ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நல்லா இருக்கா வண்டி கலர் இருக்கா? அதுக்கும் இன்னும் ரெண்டு ஸ்க்ராட்ச் எல்லாம் போட்டுங்க. இது ஸ்க்ராட்ச் இல்லை, இது வந்து சும்மா அழுக்கு. வீட்டில் வண்டி நிறுத்தியே தான் இருக்கு, கவர் போட்டு இருந்தாலும் அழுக்காயிடுது. இல்லைங்க க்ளவுஸ் போட்டுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் க்ளவுஸ் போட்டுட்டு ஓட்டி பார்த்துருவோம். ஏன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இன்னும் அதிகமாக வரும். நான் ஆக்சுவலாக டாப் ஸ்பீட்லாம் அதிகம் ஓட்டவே மாட்டேன். இன்னைக்கு சரி டாப் ஸ்பீடு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சரி ப்ரோ 250 எவ்வளோ டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா 250 ஆன்லைனில் செக் பண்ணதுக்கு வந்து, அதாவது கூகுளில் நம்ம சர்ச் பண்ணதுக்கு வந்து 148 சம்திங் போன மாதிரி போட்டுருந்துச்சு. நம்ம வந்து இன்னைக்கு அதை நம்ம ரேவன் வந்து அதை தாண்டானா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாம் கொஞ்சம் க்ளவுஸ் உடஞ்சிச்சு, வேறு க்ளவுஸ் வாங்கணும். அப்பா ஆன் பண்ணிக்கலாம். இன்னொன்று இதில் வந்து மோடு மாற்றிப்போம். இதில் 2 மோடு தான் இருக்கு இந்த மாடலில். பார்த்தீங்கன்னா ஏபி சென்டர் இருக்கா, தெரியுதா இல்லையான்னு தெரியல, வெயில் அடிக்குது. ஏபி சென்டர் இருக்கிறதுல வந்து போனோம்னா ரோட் மோடு, சூப்பர் மோட்டோ மோடு. இப்போ ரோட் மோடில் இருக்கு, ஏபிஸ் ஆன்ல இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சூப்பர் மோட்டோ மோடு, ஏன்னா ரா பவர் சேஞ்ச் பண்ணிடுவோம். எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரியர் ஏபிஎஸ் ஆஃப்னு வந்துருச்சா. இப்போ அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு வா டாப் ஸ்பீடு செக் பண்ணிடுவோமா. ஏன்னா இன்னைக்கு வேற கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கு, வண்டி அதிகம் வந்துகிட்டே இருக்கு. அப்படியே போவோம். ஃபர்ஸ்ட் கியர் 47 72 99 இதுல ஆக்சுவலா போய் சுட்டுருக்கு, அதனால அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். கேப் கிடைக்குதா இல்லையான்னு தெரியல. 50 கியர்ல எவ்வளவு போகுதுன்னு பார்ப்போம். வாவ், பவர் நம்ம வண்டியில் போகுது அதிகமா. ஓ, கேப் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த ஸ்பீட்ல போனோம்னா ஒரு ஸ்டேபிள் கிடைக்காது. ஏன்னா வண்டிலாம் பெரிய பெரிய வண்டியா போகுது, அதனால என்னடா 50 கியர்ல எவ்வளவு போகும். கேப்ல கேப் கிடைக்க மாட்டேங்குது. 5th கியர்ல எவ்வளோன்னு பார்க்கல. ஆக்சுவலாக வந்து நான் 4th கியர்ல 1 சரி கவனிக்கலையே, ஞாபகம் இல்லையே, சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 4th கியர்ல இருக்கும். 4th கியர்ல எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். ஓ ஓ ஓ 4th கியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190. போறதுக்கு வரல 141 போயிருச்சு. ஏன்னா 5th கியர்ல 6th கியர் மாற்றினா தெரிஞ்சிருக்கும். ரோட் ஸ்பேஸே இல்லையே. ஓ, ஏன்னா அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் தாங்க ஓட்டி பார்க்க முடியும். இன்னைக்கு என்னன்னு தெரியல, நம்ம எதாவது பண்ணலான்னு வரப்போதான் இந்த மாதிரி அது இது ஏதாவது ஒரு தடங்களாகவே இருக்கு. பார்த்துக்கலாம் விடுங்க. இன்னைக்கு 5th கியர் வரைக்கும் செக் பண்ணிட்டோம், 6th கியரே செக் பண்ணிட்டோம்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்பீட் செக் பண்ணதில்லை, சும்மா நார்மலாக ஓடிட்டு இருப்பேன். இவ்வளோ போனிச்சிடா அவ்வளோ போனிச்சிடான்னு தான் யார் கேட்டாலும் சொல்லுவேன். இது வரைக்கும் நான் ஸ்பீட் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட செக் பண்ணதில்லை. இந்த மாதிரி 1st கியர், 2nd கியர், 3rd கியர், 4th கியர்னு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு. வா 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 ஒரு ஆப் ஓவராக இருக்கு. ஏன்னா நான் வந்து அதிகம் வந்து ரோட் மோட்லேயே தான் வச்சு யூஸ் பண்ணுறோம். நம்ம ஏன்னா ஸ்பீடு ஓட்டுறதில்லை அவ்வளோக்கு, அதனால வந்து நம்ம ரோட் மோட்ல வச்சு யூஸ் பண்ணுறோம். இப்போ சூப்பர் மோட்டோ மோடுக்கு மாற்றிட்டோம், அதனால ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸ்பேஸ் இல்லை.
4th கியர் திரும்பும் 5th கியர் மாற்றியாச்சு. ஏன்னா ரொம்ப ரெஸ்ட் பண்ணணும். 4th கியரில் நம்ம செக் பண்ணிட்டோம். 5th கியர்லேயும் செக் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் போனால் அந்த அரியானூர் மேம்பாலம் இருக்கும். மேபி அங்கே செக் பண்ணுறதா பார்த்துடலாம். ஃபோன் வந்து வேற நமக்கு வேடிக்கை பண்ணிக்கலாம். கடவுளே, மேம்பாலத்துலனாச்சும் எந்த வண்டியும் இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக 5th கியரில் இருக்கும். ஸ்பேஸில் 150 போனதை நான் பார்த்தேன். கேமராவில் வைட் ஆங்கிளில் இருக்கிறதுனால எப்படி தெரியுதுன்னு தெரில. இதில் பார்ப்போம் ஏதாவது ஸ்ட்ரெச்சு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்ட்ரெச்சு அது இல்லாமல் நான் கொஞ்சம் கட்டி தான் பேசி அவங்க இன்வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்ப்போம். ஸ்பேஸ் இருக்குடா போடா. வாக்குல இருந்துச்சு பார்த்தீங்களா?